வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம சங்கு பிஸ்கெட் தாங்க பார்க்க போறோம். பாருங்க, உள்ள நல்ல சாஃப்டா நல்லா இருக்கும், வெளியில கிறிஸ்பா இருக்கும், சாப்பிடும்போது நல்ல கருக்கு முறுக்குன்னு நல்லா இருக்கும், உள்ள வந்து சாஃப்டா இருக்கும். புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சங்கு பிஸ்கெட் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். எந்த பாத்திரத்துல அளக்குறோமோ அதே பாத்திரத்துல மற்ற அளவுகளும் எடுக்கலாம். இப்ப இதே பாத்திரத்துல 1/4 கப் வந்து ரவை எடுத்துக்கணும். இந்த ரவையை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். அடுத்து இதே பாத்திரத்துல 1/4 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரை வந்து மைல்டா தான் இருக்கணும். நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்வீட்டா இருக்கும். ஆனா வந்து சீக்கிரமா செவந்து போயிரும், கருகி போயிரும். அளவான இனிப்பு போடும்போது டேஸ்டாவும் இருக்கும், நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதும் நல்லா இருக்கும். இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இப்போ இந்த ரவையையும் சர்க்கரையையும் பொடிக்கணும். இதோட நீங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பொடி இருக்கு, அதனால நான் போடல. இப்போ இதை பொடிச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்போ இந்த மைதா மாவோட சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். இனிப்பு தான், ஆனாலும் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி. நீங்க சர்க்கரையோட சேர்த்து ஏலக்காய் அரைச்சிட்டிங்கன்னா ஓகே, இல்லைன்னா இது மாதிரி ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து காய்ச்சின நெய், அதாவது ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு இல்லை, ஆனால் ஒரு நல்ல சூடு, கை வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சூடு பண்ணிக்கணும். இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சூடாக இருக்கும், கை வைக்கக்கூடாது. ஸ்பூனில் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லா பக்கமும் அந்த நெய் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு 1/2 கிலோவில் செய்கிறீங்கன்னா அந்த ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. அதில் 1/4 கப் வந்து ரவா, 1/4 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சம் தேவைப்பட்டா நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, உடனே கூட போட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு. இப்போ வந்து நல்லா இந்த மாவு வந்து கிராக் இல்லாமல் நல்லா கையில் வந்து உருட்டிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து தேய்க்கும் போது நல்லா ரவுண்டாக தேய்க்க முடியும், கிராக் இல்லாமல் இருக்கும். அதனால நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. தேய்க்கிற கட்டையோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய உருண்டையை எடுத்து பெரிய ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். என்னோடது வந்து சின்ன சைஸ் தான், அதனால நான் சின்ன உருண்டை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மைதா மாவு தூவிக்கலாம். இப்போ ஒரு ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மெல்லிசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். 4 பக்கமும் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிச்சம் விழுறத மறுபடியும் மீதி இருக்க மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் நம்ம தேய்க்கணும். இப்போ நம்ம ஸ்கொயராக வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். சைஸ் வந்து நல்லா குட்டியாக போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இல்லை கொஞ்சம் பெருசாக, நம்ம இஷ்டம் தான் சைஸு. நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன். இப்படி 2 இதை வந்து இப்படி ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி பேக் சைடில் அது 2த்தையும் சேர்த்துக்கணும். இப்போ அந்த 2 கார்னரையும் இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து கூர்ப்பாக்கி இப்படி சுருட்டி சுருட்டி விட்டுறணும். அப்படி கொஞ்சம் சுருள் மாதிரி ஆக்கிடணும். இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட குட்டி குட்டியாகவும் நான் செஞ்சுருக்கேன். சின்ன ஸ்கொயராக எடுத்து அதையும் செஞ்சுருக்கேன்.
அதை வந்து இதோட சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணோன்னா அது பெருசாக இருக்குது, வேக லேட் ஆகும். அதனால நம்ம ஒரே சைஸில் தான் பண்ணணும். ஒன்று குட்டியாக பண்ணணும், இல்லை கொஞ்சம் பெருசாக பண்ணணும். அதனால நான் குட்டியாகவும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அதை நான் தனியாக வைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்க கடாய் எடுத்துக்கோங்க. குழியாக இருக்க கடாய் எடுத்துக்க கூடாது. இது வந்து இப்போ நம்ம நிறைய போடும்போது நல்லா அப்படியே இடம் விட்டு நல்லா வேகணும். அதுக்காக தான். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. போட்ட உடனே கருகி போயிடும், செவந்து போயிடும். அதே சமயம் எண்ணெய் ரொம்ப காய்ச்சல் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப பிரிஞ்சு வந்துடும், அதுவும் சரியா இருக்காது. ஒரு மிதமான தீ இருக்கணும். அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. இதை எடுத்து இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நிறையாவும் போடக்கூடாது. எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. கரண்டி வச்சு கிளறக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும், இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். அதனால நம்ம கொஞ்ச நேரம் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வேக விடணும். கொஞ்சம் நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபோக் கரண்டி இருக்கும்ல, அதை வச்சுட்டு கொஞ்சம் இப்படி கிளறி கொடுங்க. ஆனால் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து உள்ளே வெந்தே இருக்காது மாவு. ஏன்னா இது கொஞ்சம் மொத்தமாக தானே இருக்குது, ஸோ அதனால் வெந்தே இருக்காது. சிம்மில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு நடுவில் கிளறி விடணும். எப்படி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு சிம்மில் வச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரதுக்காக இப்போ கொஞ்சம் நீங்கள் அடுப்பை தூக்கி விட்டுறணும். ரொம்ப திகுன்னு தூக்கி விட வேணாம். சிம்மில் இருந்ததை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ உள்ளுக்குள்ளார நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலே கொஞ்சம் ப்ரௌனாக வரதுக்காக நம்ம தூக்கி விடணும். இப்போ பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நான் குட்டி குட்டியாக செஞ்சு வச்சதை போடுறேன். கடைசியாக இருக்கிற இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம பிசைஞ்சு பிசைஞ்சு போட முடியாதுல்ல, ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற பீசஸை அப்படியே பீசஸாகவே போட்டுடலாம். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சங்கு பிஸ்கெட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, உள்ள நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும், வெளியில் கிறிஸ்பாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா கருக்கு முறுக்குன்னு நல்லா இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.